வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாளொரு சிந்தனையில் இன்றைய சிந்தனையாக நமக்கு மகரிஷி உணர்வு உறவு என்ற தலைப்பிலே இன்னைக்கு அளித்திருக்கிறார்கள். உணர்வு, உறவு, துறவு, இந்த மூன்று சொற்களையுமே நாம் ஆன்மீக துறையில் அடிக்கடி பயன்படுத்தி வருகின்றோம். இப்பொழுது அந்த வார்த்தைகளிலே இன்னும் ஆழமாக செல்ல உள்ளோம். உணர்வுக்கும் உறவுக்கும் ஓரளவு வித்தியாசம் உண்டு. ஒரு எஜமானர் இருக்கிறார், அவர் கீழே ஒரு பணியாள் இருக்கிறார். எதற்காக அந்த பணியாள் அங்கே வேலைக்கு சேர்ந்தான்? தனக்கு உணவு வேண்டும், அதற்கு ஊதியம் வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவன் தொழில் செய்கிறான். இங்கே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது உணர்வு. திட்டமிட்ட முறையில்தான் இந்த தொடர்பு அமைந்துள்ளது. எனவேதான் உணர்வு என்ற எல்லைக்குள் அதனை வைக்கின்றோம். உறவு என்பது அத்தகையது அன்று. இவன் எஜமானனுக்காக வேலை செய்கிறான். வேலையாளுடைய பணிகளை எல்லாம், அவற்றின் பயன்களை எல்லாம் அந்த எஜமானன் அனுபவிக்கிறார். காலம் செல்ல செல்ல எஜமானன் பணியாளுடைய உயிரோடு ஒன்றி விடுகிறார், அன்பு கொள்கிறார், அவனுடைய சுக துக்கங்களில் கலந்து கொள்கிறார். அதற்கு மேலாகவும் அந்த சுக துக்கங்களை பகிர்ந்து கொள்கிறார். இந்த இடத்திலேதான் உறவு என்பதாக அமைகிறது. அப்படி பகிர்ந்து கொள்ளக்கூடிய உறவு எஜமானிடம் ஏற்பட்ட பிறகு ஆரம்பத்தில் உணர்வு மட்டும் இருந்த அந்த பணியாளிடமும் என்ன ஏற்படும் என்றால் அவனுக்கும் அதே உறவு ஏற்படும். உறவு என்பது உறைந்து போவது, தோய்வு என்றும் சொல்லலாம். அதனை அந்த தோய்வானது இரண்டர இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் மகரிஷி இந்த சிந்தனையில. அதாவது ஒருவருடைய உணர்வு மற்றொருடைய உணர்வோடு ஒன்றி போகும் பொழுது அது உறவாக மலர்கிறது இல்லையா? உணர்வின் மலர்ச்சி உறவு. ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாத ஒரு ஆணும் பெண்ணும் திருமண பந்தத்துல இணைகிறார்கள். ஆரம்பத்தில் இருவருக்கும் கணவன் மனைவி என்ற உணர்வில் தான் வாழ்க்கை தொடங்குவார் இல்லையா? ஆனா காலப்போக்கில் என்ன ஆகுது? இந்த உணர்வே உறவாக மலர்கிறது. ஒருவருக்காக ஒருவர் எவ்வளவு விட்டு கொடுத்து வாழ்க்கையை வாழ்கிறார்கள். அதுதான் எதிர்பார்ப்பில்லா அன்பு. அதைத்தான் உறவு என்கிறோம். உணர்வில் எதிர்பார்ப்பு இருக்கிறது, மேலும் அது ஒரு எல்லைக்குள் இருக்கிறது. அந்த உணர்வே உறவாகும் பொழுது எதிர்பார்ப்பும் எல்லையும் அற்றுப்போகிறது. இதைத்தான் குருபரான் இன்றைய சிந்தனையாக நமக்கு அளித்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் மற்றவரிடம் உறவோடு வாழ பழகுவோம் என்று கூறி இந்த உணர்வு உறவு என்ற சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன்.